திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரை நம்மை உருவாக்கியவர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரை நம்மை உருவாக்கியவர். பாசுரம். இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க. வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு. உலகை மூடிய காரிருள் கலைந்தது. பலவகை நிறங்களை கதிரவன் அளித்தது. மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது. அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே. உம்மையே சிக்கென பற்றுவோம் கிறிஸ்துவே. உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே. எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே. எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக. உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாட்சி என்றும் ஆகுக. ஆமேன். கடவுளை உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை. தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகார் என தமக்கு தாமே இருமாத்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்ல அறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டு விட்டார்கள். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றார்கள். தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரை, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறலாமை. ஆண்டவரை, உமது நீதி பெருமலை போல் உயர்ந்தது. தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளை, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. இறக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகிறார்கள். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உமக்கு அடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கி அருளும். செருக்குற்றரின் கால் என்னை நசுக்க விடாதையும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதையும். தீங்குழைப்போர் அதோ அங்கே குப்புற விழுந்து கிடக்கின்றனர். அன்னவர் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளை, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள். ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பண் இசையுங்கள். அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள். அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள். என் கடவுளுக்கு புதியதோர் பாடல் பாடுவேன்.
ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகள் திருமுன் மெழுகு போல் உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். மக்களினங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சற்குரியவர். உலக அனைத்தையும் ஆளும் மாவந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அவர் அடிப்பணிய செய்தார். அந்நிய நாடுகளையும் தம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர். அரப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளை அனைத்திற்கும் மேலானவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தோப்பேத் நூலிலிருந்து வாசகம். உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு. ஞானிகளிடம் அறிவுரை கேள். எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரிவையாக உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். உமது வார்த்தையினால் எனக்கு வாழ்வளிப்பேர். கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். முதல் வாசகம். சீராக் நூலிலிருந்து வாசகம். ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது. தம் மக்கள் நடுவே தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னத இறைவனின் மன்றத்தில் திருவாய் மலர்ந்து பேசுகிறது. அவரது படைத்திரள் முன்பாக தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னதரின் வாய் நின்று நான் வெளிவந்தேன். மூடு பனி போன்று மண்ணுலகை மூடிக்கொண்டேன். உயர் வானங்களில் நான் வாழ்ந்து வந்தேன். முகில் தூணில் அரியணை கொண்டிருந்தேன். வானத்தை எல்லாம் நானே தனியாக சுற்றி வந்தேன். கீழுலகின் ஆழத்தை ஊடுருவி சென்றேன். கடலின் அலைகள் மீது கடலின் அலைகள் மேலும் மண்ணுலகம் எங்கும் மக்கள் அனைவரும் மீதும் நாடுகள் மீதும் ஆட்சி செலுத்துவேன். இவை அனைத்தின் நடுவே ஓய்வு கொள்ள ஓர் இடத்தை நான் விரும்பினேன். யாருடைய உரிமை சொத்தில் நான் தங்குவேன். பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார். என்னை படைத்தவர் என் கூடாரம் இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார். யாக்கோப்பில் தங்கி வாழ், இஸ்ரேலின் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்று உரைத்தார். காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார். எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன். தூய கூடாரத்தில் அவர் திருமுன் பணி செய்தேன். இதனாலேயே சீயோனில் உறுதிப்படுத்த பெற்றேன். இவ்வாறு அந்த அன்புக்குரிய நகரில் அவர் எனக்கு ஓய்விடம் அளித்தார். எருசலேமில் எனக்கு அதிகாரம் இருந்தது. ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாட்சிமைப்படுத்த பெற்ற மக்கள் நடுவே நான் வேரூன்றினேன். லெபனோனின் கேதுரு மரம் போலவும் எர்மோன் மலையின் சைப்பிரசு மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். எங்கேதி ஊரின் பேரிச்ச மரம் போலவும் எரிகோவின் ரோசா செடி போலவும் சமவெளியின் ஆழமான ஒலிவ மரம் போலவும் பிலாத்தான் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். இலவங்க பட்டை போலும் பரிமளத்தை தைலம் போலும் மனம் கமழ்ந்தேன். சிறந்த வெள்ளை போலம் போல் நறுமணம் தந்தேன். கல்பானும்
ஓனிக்ஸா என்னும் நறுமணப் பொடிகள் போலவும் உடன்படிக்கை கூடாரத்தில் எழுப்பப்படும் புகை போலும் நறுமணம் வீசினேன். தேவாறு மரத்தைப் போல் என் கிளைகளை பரப்பினேன். என் கிளைகள் மாட்சியும் அருளும் நிறைந்தவை. நான் அழகு அளித்திடும் திராட்சை கொடி, மாட்சி செல்வத்தினுடைய கனிகள், என் மலர்கள். நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளை மேல் நான் பொழியப்படுவேன். என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள். என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது. என் உரிமை சொத்து தேனடையிலும் மேலானது. என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள். என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார். என்னை சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தந்தையை பற்றிய ஆயரான புனித இரேனியூஸ் தவறான கொள்கைகளுக்கு எதிராக எழுதிய ஆய்வுக் கட்டுரை. தந்தையை பற்றிய அறிவு மகனது சுய வெளிப்பாட்டில் அடங்கியுள்ளது. இறைவனது வார்த்தைக்கு புறத்தே எவரும் தந்தையை அறிய இயலாது. அதாவது மகன் அவரை வெளிப்படுத்தினாலொழிய எவரும் அறிய இயலாது. தந்தை விரும்பினாலொழிய மகனை எவரும் அறிய இயலாது. இப்போது தந்தையின் நற்சுகத்தை மகன் நிறைவேற்றுகின்றார். தந்தை அனுப்புகின்றார், மகன் அனுப்பப்படுகின்றார். அவர் வருகின்றார். தந்தை நமது பார்வைக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் அவரது வார்த்தையினால் அவர் அறியப்படுகின்றார். எல்லா சொற்களையும் கடந்த அவரை குறித்து வார்த்தையை நமக்கு கூறுகின்றார். இதற்கு பதிலாக அவரது வார்த்தையை பற்றிய அறிவை தந்தை மட்டுமே பெற்றுள்ளார். ஆண்டவரோ இரு உண்மைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே தம்மை தாமே வெளிப்படுத்துவதால் தந்தையை பற்றிய அறிவை மகன் வெளிப்படுத்துகின்றார். தந்தையை பற்றிய அறிவு மகனது சுய வெளிப்பாட்டில் அடங்கியுள்ளது. ஏனெனில் எல்லாம் வார்த்தையினால் வெளிப்படுத்தப்படுகின்றது. மகனை வெளிப்படுத்துவதில் தந்தையின் நோக்கம் யாதெனில் நம் அனைவருக்கும் அவரை தெரியப்படுத்துவதே. இவ்வாறு அவரை விசுவசிப்போரை நித்திய இளைப்பாற்றியில் வரவேற்று நீதியில் அவர்களை நிறுவி சாவினின்று அவர்களை பாதுகாப்பார். அவரில் விசுவாசம் கொள்வது அவரது சித்தத்தை நிறைவேற்றுவதே ஆகும். படைப்பின் வழியாக படைத்தவரான இறைவனை வார்த்தை வெளிப்படுத்துகின்றார். உலகின் வழியாக உலகை உண்டாக்கிய ஆண்டவரை அவர் வெளிப்படுத்துகின்றார். உருவாக்கப்பட்ட அனைத்தின் வழியாக அனைத்தையும் உருவாக்கிய கலைஞனை அவர் வெளிப்படுத்துகின்றார். மகன் வழியாக தம்மை மகனாக பெற்ற தந்தையை வார்த்தை வெளிப்படுத்துகின்றார். இவற்றை ஒரே மொழியில் அனைவரும் பேசுகின்றனர். ஆனால் இவற்றை ஒரே விதத்தில் அவர்கள் விசுவசிப்பதில்லை. சட்டம் மற்றும் இறைவாக்கினர்கள் வழியாக வார்த்தை தம்மையும் தம் தந்தையையும் வெளிப்படுத்துகின்றார். செய்தியை சமமாக மக்கள் அனைவரும் கேட்டாலும் அதனை அனைவரும் சமமாக விசுவசிக்கவில்லை. அனைவரும் அவரை சமமாக விசுவசிக்காவிடினும் காணக்கூடியதும் உணரக்கூடியதுமான வார்த்தையின் வழியாக தந்தை வெளிப்படுத்தப்பட்டார். ஆனால் மகனில் அனைவரும் தந்தையை கண்டார். ஏனெனில் மகனின் தந்தையை காண முடியாது, ஆனால் தந்தையின் மகனை காணலாம். தந்தைக்கு ஒரு ஊழியமாகவே மகன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அனைத்தையும் நிறைவேற்றுகின்றார். மகனின்றி எவரும் இறைவனை அறிய இயலாது. தந்தையை அறிவதற்கான வழி மகனே. மகனை பற்றிய அறிவு தந்தையில் உள்ளது. மகன் வழியாக அது வெளிப்படுத்தப்படுகின்றது. இதன் பொருட்டே ஆண்டவர் கூறினார், மகனை பற்றி தந்தையை தவிர எவரும் அறியார். தந்தையை பற்றி மகனும் எவருக்கும் மகன் வெளிப்படுத்தினாரோ அவரும் தவிர வேறு எவரும் அறியார். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை எதிர்காலத்தை மட்டும் குறிக்கவில்லை. மரியாளிடமிருந்து பிறந்த பின்பே வார்த்தை தந்தையை வெளிப்படுத்த தொடங்கவில்லை. எக்காலத்தையும் அது சமமாக குறிக்கின்றது. தொடக்கத்தினின்றே மகன் படைப்பிற்கு பிரசன்னமாய் உள்ளார். தந்தையை அனைவருக்கும் வெளிப்படுத்துகின்றார்.
தந்தை தேர்ந்து கொண்டவருக்கு தந்தை தேர்ந்து கொண்ட பொழுது தந்தை தேர்ந்து கொண்டபடியே வெளிப்படுத்துகின்றார். எனவே தந்தையான ஒரே இறைவனும் மகனான ஒரே வார்த்தையும் ஒரே ஆவியும் அவரை விசுவசிக்கும் அனைவருக்கும் ஒரே மீட்பும் அனைத்தின் வழியாகவும் உள்ளது. ஆயரான புனித இரேனியூஸ் தவறான கொள்கைகளுக்கு எதிராக எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். மன்றாட்டுகள். நம்மை தம் சகோதரர் சகோதரிகள் என அழைப்பதற்கு கிறிஸ்து வெட்கப்படவில்லை. எனவே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். பாஸ்கா புது வாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும். அதனால் உமது அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் சான்றாக உள்ளது. இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் எங்கள் மனதையும் உள்ளத்தையும் புதுப்பித்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உம்மையே காண கற்றுத்தாரும். துன்புறுவோரிடம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள துணை புரியும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள்.
இன்று எங்கள் வாழ்வு உமது பரிவினால் நிரப்பப்படுவதாக. மன்னிக்கும் மனப்பான்மையையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என் மீட்பராகிய கடவுளே, திருமுழுக்கு அருளால் நீர் எம்மை ஒளியின் மக்களாக்கினீர். நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை புரிந்தருளும். இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாய் திகழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.